ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோவை வச்சு ஒரு ரோல் சமோசாவை தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மசாலாவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலந்துருப்பேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு மாவு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு தேவையான அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக அதை சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா டைட்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு போடுற மாதிரி லூஸாக பிசையாமல் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சோன்னா சமோசா கொஞ்சம் மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக வரும். நல்லா அழுத்தமாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த ரோல் சமோசா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாகவே இருக்கும். மசாலாவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காமிச்சிருப்பேன். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். ரோல் சமோசாவுக்கு நம்ம இப்போ மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ கேரட் துருவுறதுல நல்லா உருளைக்கிழங்க நல்லா துருவி எடுத்துக்கலாம். அப்படி துருவி எடுக்கும்போது எல்லாம் ஒன்று போல் ஈவனாக வரும். அதுக்காக நம்ம துருவி எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் கரம் மசாலா வாசனைக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சா பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். ஓரிகோனா சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக அதை சேர்த்துக்கிறோம். இதோட சில்லி ஃப்ளக்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கையாலே ஒன்று போல் நம்ம கலந்து விட்டுருவோம். எல்லா பக்கமும் உப்பு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கையில் 2 கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தேவையான சைஸில் நம்ம ரோல் டைப்பில் எடுத்து வச்சுக்கலாம். ரோல் சமோசா தான் செய்ய போகிறோம். அதனால் நல்ல ஒரு ஷேப்பாக ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஷேப் பண்ணும்போது கரெக்டாக வரும். உங்களுக்கு எந்த வடிவத்தில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் நான் ரோல் பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா சப்பாத்தி மாவு இருக்கும்போது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சமோசாவை மாவு லேசாக போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு பெரிய உருண்டை சைஸாக எடுத்துக்கலாம். நம்ம இதை கட் பண்ணி செய்ய போகிறோம். அதனால் எந்த அளவுக்கு தேவையோ பெருசாக எடுத்துட்டு நல்லா தின்னாக ரோல் பண்ணுங்கள். ரொம்பவே மெல்லிசமாக ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா எந்த அளவு திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய சைஸாக நல்லா தின்னாக திரட்டி வச்சுக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை அது மேலே வச்சிடலாம். ஒரு கத்தி வச்சு நல்லா ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா 2 பக்கமும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் வச்சுட்டு நல்லா ஷேப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணிட்டோம்னா ரோல் சமோசா செய்கிறதுக்கு சூப்பராகவே ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லா மசாலாவையும் நம்ம மாவு மேலே வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒவ்வொன்றா நம்ம தனியாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம்.
நல்லா சூப்பராக ரோல் பண்ணி எடுத்துட்டோம். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இப்படி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஹீட்டான ஆயிலில் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா சூப்பராகவே சாப்பிடுவாங்க. சூப்பராக ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சூடான எண்ணெயில் இதை நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஹீட்டாக உள்ள ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணிடுவோம். நல்லா சூடான எண்ணெயாக இருக்கணும். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஹீட் பண்ணி வச்சிட்டோன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூப்பராகவே ரோல் சமோசா அருமையாக ரெடி ஆயிரும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு சைடும் வேகிறதுக்கு நல்லா திருப்பி போட்டுடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம சூப்பராகவே ரோல் சமோசா ரெடி பண்ணிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே அருமையாக சூப்பராக ரோல் சமோசா ரெடி ஆகிருக்கு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.